அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 15 days 50 இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே 16 இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் நான் பார்க்க போவது ஒரு நவீன ஒரு பாதுகாப்பு. அதாவது நேற்று வீடியோவில் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. பாவத்திலிருந்து நம்மளை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லி அந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பாவம்னா அதே மாதிரி பாவத்துலேருந்து நம்மளை காத்துக்கிறது தான். ஆனால் அது எப்படிப்பட்ட பாவம்? ஃபோனுடைய பாவம். அதாவது ஃபோனில் ஏற்படக்கூடிய பாவத்திலேருந்து நான் எப்படி என்ன காத்துக்கிறது ஹஸ்ரத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது விஷயம், நீங்கள் உங்கள் ஃபோனில் ஹராமான ஆப்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அதை டெலீட் பண்ணிடுங்க. ஹராமான ஆப்ஸ் இருந்தாலே டெலீட் பண்ணிடுங்க. தெரியும், நீங்கள் அதை ஹைடு பண்ணி வச்சுருந்தாலும் சரி, செக்யூரிட்டி லாக் போட்டு வச்சுருந்தாலும் சரி, அதாவது நம்முடைய பர்சனல் விஷயத்தை செக்யூரிட்டி லாக் போட்டிருந்தால் அது வேறு கணக்கு. ஆனால் நம்ம ஃபோன் யார் எடுத்து பார்த்தாலும் ஹராமான ஆப்ஸ்கள் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய பேர் ஹைடு பண்ணி வச்சுருப்பீங்க, செக்யூரிட்டி லாக் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அது தப்புன்று தெரிஞ்சும் அதை செய்வீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதிலிருந்து முழுமையாக வெளியே வாங்க. அப்போ தான் உங்கள் பாவத்திலேருந்து உங்களால் வர முடியும். அதில் வச்சுக்கிட்டே என்னால் இருக்க முடியும்னா கண்டிப்பாக யாருனாலையும் இருக்க முடியாது. இரண்டாவதாக, அன்வான்ட் பேஜஸ்களை டெலீட் பண்ணிடுங்க. க்ரோமில் வரலாம் அல்லது கூகுளில் வரலாம், இல்லை நீங்கள் என்ன சர்வர் நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வரலாம். அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. மூன்றாவதாக, உங்களுடைய ஸ்க்ரீன் லிமிட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு வச்சுருங்க. ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்குள்ளே வச்சுருங்க. அதுக்கு மேலே தொடர்புடையதை யூஸ் பண்ணாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்துடலாம். ஸோ அதுலேருந்து வெளியே வந்த வேறு டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் நேற்று சொன்ன வீடியோவில் நான் என்ன பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். டெய்லியும் என்னென்ன பண்ணுங்கிறது அதுக்கு முன்னாடி வீடியோக்கள் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். நான்காவதாக, இஸ்லாமிக் வால்பேப்பர் ரிமைண்டர் செட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இஸ்லாமிக் வால்பேப்பர் ரிமைண்டர் செட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அது பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். ஸோ ஃபோன் மூலமாக ஏற்படக்கூடிய ஹராமான விஷயங்கள் இருந்தும் அது தவிர்க்கலாம். ஸோ நல்ல விஷயங்கள் உங்களுடைய ஃபோனில் அதிகமாகிடுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் ஃபோனில் ஏற்படக்கூடிய ஹராமான விஷயங்கள்லேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க சக்தி உள்ளவனாக இருக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மேற்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட ரெசல்யூஷனாக எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.